இன்று உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் எவ்வளவு வேகமாக பரவுகிறதோ அதைவிட அதை பற்றிய வதந்திகளும் வெகு வேகமாக பரவுகிறது. அதை போக்கும் நோக்கில் டெல்லி DYFI மருத்துவ பிரிவால் வெளியிடப்பட்ட தகவல்களை இங்கு உங்களோடு பகிர விரும்புகிறோம். வதந்தி 1. நிமோனியா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு 2019 கொரோனா வைரஸ் நோய் தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வளர்ந்திருக்குமா? இல்லை. நிமோனியா அல்லது HIV தடுப்பூசிகள் 2019 கொரோனா வைரஸுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு ஆற்றலை தராது. இது ஒப்பீட்டளவில் புதிய நோய். இதற்கான தடுப்பூசியை உருவாக்க ஆராய்ச்சியாளர்கள் முயன்று வருகிறார்கள். வதந்தி எண் 2. புதிய கொரோனா வைரஸை உடலில் குளோரின் அல்லது ஆல்கஹால் தெளித்துக் கொள்வதன் மூலம் அழிக்க முடியும். உடலுக்குள் நுழைந்துவிட்ட வைரஸை இவற்றை கொண்டு அழிக்க முடியாது. மட்டுமல்லாமல் இந்த வேதிப்பொருட்கள் உடலுக்குள் சென்றால், குறிப்பாக கண் அல்லது வாய்க்குள் சென்றால் மிக ஆபத்தாக முடியும். அவை கிருமி நாசினியாக மட்டுமே பயன்படுத்தப்படலாம். மருத்துவத்துறையினர் சொல்லும் வழிமுறைகளை கராராக பின்பற்றி இவற்றை செய்ய வேண்டும். வதந்தி எண் 3. பூண்டு அல்லது பாதரசம் உட்கொண்டு இந்த வைரஸ் தொற்றை தவிர்க்கலாம். உண்மையில்லை. சொல்லப்போனால் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பாதரசம் உட்கொள்வது மனிதர்களுக்கு நஞ்சாக முடியும். அடுத்த வதந்தி, மாட்டுச்சாணம் அல்லது மாட்டு மூத்திரத்தை தடவி கொண்டாலோ சாப்பிட்டாலோ வைரஸ் தொற்றை தவிர்க்கலாம். இது உண்மையில்லை. அதனால் வேறொரு தொற்று நோய்கள் ஏற்படும் வாய்ப்புதான் இருக்கிறது. அடுத்த வதந்தி, இந்த புதிய கொரோனா வைரஸ் குழந்தைகள் மற்றும் வயதானவர்களை மட்டுமே பாதிக்கும். உண்மையில்லை. இந்த வைரஸ் யாரையும் தாக்கலாம். ஆனால் வேறு நோய்களால் அவதியுறும் வயதானவர்களை தாக்கும்போது ஏற்கனவே இருக்கும் நிலைமையை வைரஸ் மேலும் மோசமாக்கலாம். அதனால் வயது பாகுபாடின்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்த வதந்தி, பூனை, நாய் போன்ற செல்லப்பிராணிகளிடமிருந்து இந்த நோய் பரவும். உண்மையில்லை. இருப்பினும் எப்போதும் செல்லப்பிராணிகளை தொட்டபின் கை கழுவுவது நல்லது. அடுத்த வதந்தி, ஹோமியோபதி, சித்தா, அக்குபஞ்சர் போன்ற பாரம்பரிய மற்றும் மாற்று மருத்துவங்களால் இந்த வைரஸ் தொற்றை குணப்படுத்தவோ தடுக்கவோ முடியும். உண்மையில்லை. பாரம்பரிய அல்லது மாற்று மருத்துவ முறைகளால் கொரோனா வைரஸை குணப்படுத்த முடியும் என்பது அறிவியலுக்கு ஒவ்வாதது. இது ஒப்பீட்டளவில் புதிய நோயாகும். இந்த வைரஸ் மற்றும் இதன் வளர்ச்சி மாற்றங்கள் குறித்த ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை குறித்த புரிதல் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் எல்லா உத்தரவாதங்களும் நிராகரிக்கப்பட வேண்டியது. நவீன மருத்துவம் வகுத்துள்ள வழிமுறையின்படி தனிநபர் சுகாதாரம் பேணுவதே வைரஸ் தொற்றை தடுக்கும் ஒரே வழியாகும். அடுத்த வதந்தி, சைனாவிலிருந்து பார்சல்கள் பெற்றால் ஆபத்து. உண்மையில்லை. இந்த வைரஸால் கடிதங்கள், பார்சல்களில் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியாது. இவற்றை பெறுவதில் பொதுவாக எந்த ஆபத்தும் இல்லை. அடுத்த வதந்தி, தொண்டையை நனைத்துக் கொள்வதால், அடிக்கடி தண்ணீர் குடிப்பதால் வைரஸ் தொற்றாமல் தடுக்க முடியும். உண்மையில்லை. ஆனால் தண்ணீர் குடிப்பது உங்கள் உடலுக்கு நல்லதுதான். கொதிக்க வைத்து குடியுங்கள். அடுத்த வதந்தி, கொரோனா வைரஸால் நார்ப்பெருக்கம் அல்லது நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதால் ஒருவரால் 10 நொடிகள் மூச்சை பிடித்து வைக்க முடியாவிட்டால் அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுநோய் இருப்பதாக சொல்லலாம். உண்மையில்லை. இதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்து இது. அடுத்த வதந்தி, சுடுநீரில் எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பதாலும் சுடுகஞ்சி குடிப்பதாலும் கொரோனா தொற்றை தவிர்க்கலாம். உண்மையில்லை. தண்ணீரில் எலுமிச்சை போட்டு குடிப்பது இந்த நோயை தடுக்காது. தனிநபர் சுகாதாரமே இது பரவதை தடுக்க உதவும். இவை கேன்சர் திசுக்களை கொல்லும், ஹைப்பர் டென்ஷனை கண்டுக்குள் வைக்கும் என்ற செய்திகளில் அறிவியல் உண்மையில்லை. அடுத்த வதந்தி, முகக்கவசங்களை நீங்கள் நோயாளியாக இருந்தால் வெள்ளை பக்கம் தெரியும்படியும், இல்லை என்றால் பச்சை பக்கம் தெரியும்படியும் அணிய வேண்டும். உண்மையில்லை. சாதாரண சர்ஜிக்கல் முகக்கவசத்தில் 3 அடுக்குகள் இருக்கும். முதலில் இருக்கும் பச்சை அடுக்கு தண்ணீர் புகாமல் தடுக்கும். இது பிறர் தும்மும் போதும் இருமும் போதும் வெளியாகும் நுண்ணீர் துளிகளை உள்ளே விடாமல் தடுக்கும். வெள்ளை நிற அடுக்கு அதை அணிந்திருப்பவர் வெளியேற்றும் நீராவிகளை உள்ளிழுத்துக் கொள்ளும். இந்த 2 அடுக்குகளுக்கும் இடையே ஒரு வடிகட்டி இருக்கும். நீங்கள் நோயாளியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பச்சை நிறம் வெளியே தெரியும்படியும் வெள்ளை நிறம் உள்ளே இருக்கும்படியும் அணிந்து கொள்ளுங்கள். அடுத்த வதந்தி, 30 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பம் இருக்கும் இடங்களில் கொரோனா வைரஸ் பரவாது. உண்மையில்லை. இதனை உறுதிப்படுத்தும் அறிவியல் ஆய்வுகள் எதுவும் இல்லை. அதிக வெப்பநிலை நிலவும் இடங்களிலும் கொரோனா வைரஸ் பரவும் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. உதாரணத்திற்கு, சிங்கப்பூரில் இதுவரை 110 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அங்கே வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸுக்கு மேல். 47 பேருக்கு மேல் தாய்லாந்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அங்கும் வெப்பநிலை 30 டிகிரிக்கு மேல். மனித உடலின் இயல்பான வெப்பநிலையே இதைவிட அதிகம்தான். 37.4 டிகிரி செல்சியஸ் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வதந்தி, முட்டை, கோழி போன்ற இறைச்சிகளை சாப்பிடுவதால் கொரோனா வைரஸ் பரவும். உண்மையில்லை, இது முற்றிலும் தவறான செய்தி. கொரோனா வைரஸ் சம்பந்தப்பட்ட இந்த வீடியோவை தங்கள் நண்பர்களுக்கும்
உறவினர்களுக்கும் பகிருங்கள். அவர்களுக்கு மிகவும் உதவும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.